நவீன இந்தியாவினுடைய கருத்தாக்கம் நிச்சயமாக சாவர்கருடைய கனவான இந்துத்துவா சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது கிடையாது. அனைத்திலும் ஒற்றைத்தன்மையை திணிக்கிற நவ பாசிச கோட்பாடுகள் அல்லது போக்குகளுக்கு இந்தியாவில் அல்லது அரசமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்ல. சங் பரிவாரம் வைக்கக்கூடிய இந்த ஒற்றைத்தன்மை, வாக்குரிமை என்பது சிலருக்குத்தான் இருக்க வேண்டும், அனைவருக்கும் இருக்கக்கூடாது என்கிற அப்படிப்பட்ட பார்வையை அமல்படுத்தக்கூடியதான வேலைகளை தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டு இருக்கிறது. அமித்ஷா என்ன சொன்னாரு? டிடெக்ட், டெலீட், டிபோர்ட் அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிற எஸ்ஐஆர்ல இந்த விஷயங்கள் தான் வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப கூட தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தியில பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை ஏத்துக்கிட்டு இருக்காங்க, ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு போற போக்குல சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்கத்துல சிபிஎம் மிக வலுவான எதிர்ப்பை இந்த அறிக்கைக்கு தெரிவிச்சிருக்கு. பெரும்பாலான கட்சிகள்னா யாரு? இதுக்கு ஒத்துக்கிட்ட கட்சிகள் பேரை அப்ப நீங்க பட்டியல் போடுங்க. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி மார்ச் 9-15 வாரத்துக்கான தலையங்கம். இந்தியா என்கிற கருத்தாக்கம், ஐடியா ஆஃப் இந்தியா, அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. முதல்ல நம்ம என்ன நினைவுபடுத்தி கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இந்தியா என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன இந்தியாவினுடைய கருத்தாக்கம் நிச்சயமாக சாவர்கருடைய கனவான இந்துத்துவா சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது கிடையாது. மாறாக பிரிட்டிஷ் காலனி ஆட்சியை தூக்கி எறிந்து சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக நடந்த தேச விடுதலை போராட்டத்தில் எண்ணற்ற இந்தியர்கள் கொட்டிய இரத்தமும் வேர்வையும் தான் இந்தியா என்கிற கருத்தாக்கத்தை தீர்மானித்தன. அந்த அடிப்படையில் தான் 1950 இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை என்ன? நீங்க தேச விடுதலை போராட்டம், அதுல வெகுமக்கள் பங்கேற்பு, அதுல அவர்கள் செய்த தியாகம் அப்படிங்கிறதுல இருந்து தொடர்ச்சியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இயல்பாகவே மீண்டும் ஏகாதிபத்தியத்தை தலையிட அனுமதிக்க கூடாது, ஏகாதிபத்தியத்தினுடைய தலையீடு இன்றி இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான அம்சம். அதே போல விடுதலை என்று சொல்லும்போது அரசியல் மற்றும் பொருளாதார இறையாண்மை இந்தியாவுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது அடிப்படையான விஷயம். மூன்றாவது சுதந்திரம் என்பது மக்களுக்கான சுதந்திரம், பல்வேறு உரிமைகள். அதுல முக்கியமாக அவரவர் விரும்புகிற மதத்தை பின்பற்றுவது. அப்ப தனிநபர் அவரவர் விரும்புகிற மதத்தை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் இருக்குன்னு சொன்னா, அதுல சொல்லப்படலைன்னாலும் அதனுடைய அடிநாதமாக, ஆரம்பத்துல அடிநாதமாக இருக்கக்கூடிய விஷயம் அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. அப்ப மதச்சார்பின்மைங்கிற வார்த்தை துவக்கத்துல இதற்குள் இணைக்கப்படாவிட்டாலும் அவரவருக்கு மதத்தை பின்பற்றுகிற சுதந்திரம் என்று சொல்லும் போதே அந்த இடத்துல அரசுக்கு தனிப்பட்ட முறையில் ப்ரையாரிட்டி, ப்ரிஃபரன்ஸ் மதம் சம்பந்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் வந்துடுது. அடுத்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரர், இருப்பவர் இல்லாதவர், பல்வேறு இனங்கள், மொழிகள், இதெல்லாம் இருக்கும்போது அனைவரும் சட்டத்தின் முன் சமம் அப்படிங்கிற அடுத்த அடிப்படையான அம்சம் அரசமைப்பு சட்டத்தில் ஒரு விழுமியமாக வந்தது. அதே போல ஆர்எஸ்எஸ்ஓ அல்லது ஹிந்துத்வா சித்தாந்தமோ முன்வைக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஒற்றைத்தன்மை, ஒற்றை பரிமாணத்தோடு கூடிய தீர்வு, இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தேச விடுதலை போராட்டத்தில் பல இனங்கள், பல மொழிகளை சேர்ந்தவர்கள், பல மதங்களை சேர்ந்தவர்கள் எல்லாரும் தான் போராடினாங்க. அதனால அந்தந்த தேசிய இனத்தினுடைய உரிமை, மொழிக்கான அந்தஸ்து அப்படின்னா அனைத்து மொழிகளுக்கும் சமமான அந்தஸ்து, ஒரு மொழி தேசிய மொழியாக இருக்க முடியாது, ஒரு மதம் தேசத்திற்கான மதமாக இருக்க முடியாது. அப்ப இது எல்லாமே இந்த தேச விடுதலை போராட்டம், அதில் வெகுமக்கள் பங்கேற்பு, அதோடு ஒட்டி அரசமைப்பு சட்டம், அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய அடிப்படை விழுமியங்கள்னு வரும்போது இன்றைக்கு என்னவெல்லாம் ஆர்எஸ்எஸும் சங் பரிவாரமும் முன்னுக்கு வைத்து கொண்டு இருக்கிறதோ அதற்கு நேர்மாறான அம்சங்கள் தான் நவீன இந்தியாவினுடைய கருத்தாக்கமாக, ஐடியா ஆஃப் இந்தியாவாக இருக்க வேண்டும் என மக்கள் தீர்மானித்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே அனைத்திலும்
ஒற்றைத்தன்மையை, ஒரே மொழி ஒரே தேர்தல், இப்படி ஒற்றைத்தன்மையை திணிக்கிற நவ பாசிச கோட்பாடுகள் அல்லது போக்குகளுக்கு இந்தியாவில் அல்லது அரசமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை அப்படிங்கிறது இயல்பான விஷயமாக முன்னுக்கு வருகிறது. அப்போ இதை ஒட்டி மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடியவர்கள்னு வரும்போது இயல்பாகவே இந்தியா என்கிற கருத்தாக்கத்தில் அடுத்த முக்கியமான அம்சமாக வருவது நாடாளுமன்ற ஜனநாயகம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மையப்புள்ளியாக வருவது தேர்தல் ஜனநாயகம். தேர்தல் ஜனநாயகம்ங்கிற பாதை தான் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொன்னா அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற விஷயம் அடுத்து வருகிறது. அரசமைப்பு சட்டம் அதை பற்றி பேசுகிறது. அதற்காக தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு எல்லையற்ற அதிகாரம் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டது. அதோட வேலை என்ன? அனைத்து குடிமக்களும் வாக்குரிமை பெற்றவர்களாக ஆகணும், ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. அதற்கான பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு, அரசமைப்பு சட்டத்துல இருக்கு. எனவே வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு யாரோட பொறுப்பு? தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பு. வாக்காளர் பட்டியலை தயாரித்து அனைத்து குடிமக்களும் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம வாக்குரிமை பெற்றவர்களாக அந்த பட்டியலில் இடம்பெற வைக்கிற பொறுப்பு, அதற்காக ஏகப்பட்ட அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு அரசமைப்பு சட்டத்தால் அடுத்தடுத்து வந்த திருத்தங்களால் வழங்கப்பட்டதுங்கிறத இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம இணைச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனா இன்னைக்கு எஸ்ஐஆருங்கிற பேர்ல இதற்கு நேர்மாறான வேலைகளை தான் தேர்தல் ஆணையம் செய்கிறது. அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை எதனுடைய பகுதியாக பார்க்கப்படணும்னா, அரசமைப்பு சட்டம் சொன்ன அடிப்படையில, அந்த விழுமியங்கள் கோட்பாடுகள் அடிப்படையில இவங்க நடக்கல. அதற்கு மாறாக சங் பரிவாரம் வைக்கக்கூடிய இந்த ஒற்றைத்தன்மை, வாக்குரிமை என்பது சிலருக்குத்தான் இருக்க வேண்டும், அனைவருக்கும் இருக்கக்கூடாது என்கிற அப்படிப்பட்ட பார்வையை அமல்படுத்தக்கூடியதாகத்தான் தேர்தல் ஜனநாயகத்திற்கு எதிராக, நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான வேலைகளை தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டு இருக்கிறது. பல இடங்கள்ல உலகத்துல வலதுசாரி சித்தாந்தம் வளர்ந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். பல சிறுபான்மை மக்கள், புலம்பெயர்ந்தவர்கள், பெண்கள், இவர்களது உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இங்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த எல்லா இடங்கள்லையும் ஒரு பொதுவான விஷயம் என்ன வரும்னா, நாம் அவர்கள் என்று பிரிப்பது. அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அமித்ஷா இந்த கான்டெக்ட்ல அடிக்கடி என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாக்க, ஊடுருவல்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். இந்த எஸ்ஐஆர் மூலமாக நாங்கள் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்த போகிறோம், சானிடைஸ், தூய்மைப்படுத்தி இவங்களையெல்லாம் நாங்கள் வெளியில தூக்கி போடுவோம் அப்படிங்கிறது தான் அமித்ஷா, உள்துறை அமைச்சர், அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட அவர் சொன்னதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆணையமாக மாறிக்கொண்டு இருக்கிறதுங்கிறது தான். முதல் கட்டம் பீகார்ல நடந்த எஸ்ஐஆர்லையும் சரி, அடுத்து 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இரண்டாவது கட்டமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆரிலும் சரி, அந்த விஷயம் மிக தெளிவாக முன்னுக்கு வருகிறது. அமித்ஷா என்ன சொன்னாரு? டிடெக்ட், டெலீட், டிபோர்ட் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஊடுருவல்காரர்கள், அந்நியர்கள், வெளிநாட்டுக்காரர்கள், இவங்களை அடையாளம் காணுங்கள், வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குங்கள், அடுத்து அவர்கள் எந்த தேசமோ அந்த தேசத்திற்கு அவர்களை திருப்பி அனுப்புங்கள், டிபோர்ட். இதுதான் அவர் சொன்னது. கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிற எஸ்ஐஆர்ல இந்த விஷயங்கள் தான் வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப மேற்கு வங்கத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? சிபிஎம் கூட ஒரு நீண்ட போராட்டம் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. காத்திருக்கும் போராட்டமே நடத்தியிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸும் இப்ப சமீபத்துல ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறது. அங்க நடந்த எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை? கிட்டத்தட்ட 55 இருந்து 60 லட்சம் பேர் நீக்கம். அது போதாதுன்னு இன்னொரு 60 லட்சம் பேர் அண்டர் அட்ஜூடிகேஷன், அப்படின்னா டிஸ்பியூட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க 1 கோடி பேருக்கு மேல வெளியில வாக்காளர்களை வெளியில வச்சுட்டு இந்த தேர்தலை எப்படி நீங்க நியாயமா நடத்த முடியும்? தேர்தல் ஆணையம் இதுக்கு என்ன பதில் சொல்லுது? அப்ப இவ்வளவு போராட்டங்கள் நடந்த பிறகு பிரச்சனைகள்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் ஒரு கட்டத்துல அவங்களே இந்த ஃபிகரை பார்த்து அரண்டு போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட, நீங்க கூடுதலா கூட ஆட்களை போட்டுக்கங்க, அதிகாரிகளை போட்டுக்கங்க, ஆனா சீக்கிரமா இந்த அட்ஜூடிகேஷன் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க என்கொயரி பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு மேற்கு வங்கத்துல.
இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னாக்க, இன்னொரு 1 மாசம் ஆகும் அப்படிங்கிறாங்க. 1 மாசம் ஆகும்னா பிரச்சனை என்ன? 1 மாசம் கழிச்சு தான் வாக்காளர் பட்டியல் ரெடி ஆகும். அதுக்கு பிறகுதான் தேர்தல் தேதிகள் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ உருவாக்குது அப்படிங்கிறத தலையங்கம் சுட்டிக்காட்டுது. ஏன்னா, ஃபைனல் வோட்டர் லிஸ்ட் வர்ற வரைக்கும் நீங்க தேர்தல் தேதியை அறிவிக்க முடியாது, தேர்தல் ப்ராசஸை தொடங்க முடியாது. ஆனா, இந்த 2026 தேர்தல் முடிஞ்சு மே 7ஆம் தேதிக்குள்ள மேற்கு வங்கத்துல அரசாங்கம் அமைக்கப்படணும். அதுதான் இருக்கக்கூடிய கணக்கு, கால கணக்கு. அப்ப இது 1 மாசம் இன்னும் ஆகும்னா, இந்த தேதிங்கிறது தவறி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ சுப்ரீம் கோர்ட்டும் தேர்தல் ஆணையமும் எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனா சிபிஎம் பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்துல ரொம்ப உறுதியாக இருக்கும். இப்ப கூட தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தியில பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை ஏத்துக்கிட்டு இருக்காங்க, ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு போற போக்குல சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்கத்துல சிபிஎம் மிக வலுவான எதிர்ப்பை இந்த அறிக்கைக்கு தெரிவிச்சிருக்கு. பெரும்பாலான கட்சிகள்னா யாரு? இதுக்கு ஒத்துக்கிட்ட கட்சிகள் பேரை அப்ப நீங்க பட்டியல் போடுங்க. எந்தெந்த கட்சிகள் நீங்க அவசர கதியில 1 கோடி பேரை வெளியில வைக்கிற இந்த ப்ராசஸை ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் கொடுத்த கட்சிகள் யாருங்கிறத பொதுமக்கள் பார்க்கட்டும். அப்ப அதை நீங்க பப்ளிக்கா வைங்க அப்படிங்கிறது கூட நம்ம கேட்கிறோம். ஏன்னா சிபிஎம் அதை ஒத்துக்கல, பல்வேறு கட்சிகள் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை ஒத்துக்கல. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இதை ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அதனால நிச்சயமாக இந்த 60 லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் அண்டர் அட்ஜூடிகேஷன் இருக்கக்கூடிய இந்த பட்டியலை நீங்க ஒழுங்குபடுத்துற வரைக்கும் தேர்தல் தேதியை அறிவிக்க கூடாது, அவசர கதியில எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாட்டை சிபிஎம் எடுத்திருக்கு. திரும்பவும் என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் சமாச்சாரத்தை 10ஓடு 11ஆக தேர்தல் ஆணையம் செய்கிற வழக்கமான வாக்காளர் பட்டியல் திருத்தமாக பார்க்காமல், இதுக்கு பின்னால சங் பரிவாரத்தினுடைய சித்தாந்தம் இருக்கிறது, இதுக்கு பின்னால ஹிந்துத்வா ஐடியாலஜி இருக்கிறது, இதற்கு பின்னால் பெண்கள், தலித்துகள், பழங்குடி மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், இவர்களை வாக்கு அற்றவர்களாக, உரிமை அற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற உள்நோக்கம் இருக்கிறது. அதனால இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து எஸ்ஐஆர் ரத்து செய்யப்பட வேண்டும். தகுதி படைத்த அத்தனை பேரும் வாக்காளர்களாக பட்டியலில் இடம்பெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். அந்த சுமையை தனிப்பட்ட வாக்காளர் தலையில் சுமத்தக்கூடாது என்கிற இந்த முழக்கத்தை சிபிஎம் முன்வைக்கிறது, போராடுகிறது. அனைத்து குடிமக்களும் இந்த பிரச்சனையில இடதுசாரிகள் பக்கம், சிபிஎம் பக்கம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.